ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நிறைய பேருக்கு அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். தினம் தினம் சூரிய உதயத்திற்கு பிறகு 6 மணி நேரம் கழித்து வரக்கூடிய நேரத்தை தான் நம்ம அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அது வெற்றியை கொடுக்கும். ஆனால் அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. நமக்கு தெரிந்ததுலாம் 27 நட்சத்திரம். ஆனால் கிருஷ்ணரால் மறைக்கப்பட்ட நட்சத்திரமாக சொல்லப்படக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த நட்சத்திரம் 24 நிமிடங்கள் இருக்கும். இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் எந்த நேரத்தில் வருது, அந்த நேரத்தில் கடவுள்கிட்ட எப்படி நம்ம பிரார்த்தனை வச்சா நம்முடைய வரங்களை சுலபமாக பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி மே 18ஆம் தேதி மாலை 6:40 முதல் 7 மணி 4 நிமிடங்கள் வரை அபிஜித் நட்சத்திரம் வருது. இந்த 24 நிமிடங்கள் தான் நம்ம கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை வைக்க போகிறோம். அபிஜித் நட்சத்திரத்துக்கு சொந்தமான கடவுள் கிருஷ்ண பரமாத்மா. இந்த நட்சத்திர நேரத்தில் நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் அமோக வெற்றியை நமக்கு கொடுக்கும். இந்த நட்சத்திரத்தில் ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள் இப்படி எதுவுமே பார்க்க வேண்டாம். அபிஜித் நட்சத்திரம் இருக்குன்னாக்கா அந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை கண்ணை மூடிட்டு செய்யலாம். ரொம்பவே அற்புதம் வாய்ந்த இந்த நேரத்தை நம்ம தவறவிடக்கூடாது. இந்த நட்சத்திரத்தில் எப்படி வேண்டுதல் வைப்பதுன்னு பார்த்திங்கன்னா, பூஜை அறையில் 2 நெய் விளக்குகளை ஏற்றி வைத்து குடும்பத்தில் உள்ள அனைவருமே உட்காந்து உங்களுடைய நலனுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன விஷயம், என்னென்ன முயற்சிகளை வெற்றி பெறணுமோ அதை நீங்கள் அதை பிரார்த்தனையாக கடவுள்கிட்ட சொல்லுங்கள். கிருஷ்ணரோட படம் இருந்ததுன்னா அந்த படத்திற்கு முன்னாடியே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைனாக்கா விநாயகரை வழிபட்டாலும் நல்லது நடக்கும். உங்கள் இஷ்ட தெய்வம், பெருமாள் படம் இப்படி எதை வேணாலும் யாரை வேணாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். நீங்கள் என்ன கேட்டாலும் கடவுள் உங்களுடைய புண்ணிய சக்திக்கு தகுந்தாற் போல் பலனை நிச்சயமாக கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து 1 டம்ளர் தண்ணீர் வைத்து நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை வைக்கலாம். இந்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமையில் வருது. அதுதான் ரொம்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் எல்லாருமே நம்ம வீட்டில் தான் இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம். ஒருவேளை நீங்கள் ட்ராவலில் இருக்கீங்க இல்லை வெளியில் இருக்கீங்கன்னா அந்த 24 நிமிடம் மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். அபிஜித் நட்சத்திரத்தை கொடுத்தாக்கா பூமியில் இருக்க மனுஷங்க எங்கே தவறாக பயன்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை மட்டும் தன்னுடைய மயில் இறகுல மறைச்சார் அப்படிங்கிறதும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ரொம்பவே அதிசயத்தக்க நட்சத்திரத்தை நம்ம எக்காரணத்து கொண்டும் தவறாக பயன்படுத்திடக்கூடாது. நல்லதுக்கு மட்டும்தான் இந்த நட்சத்திர நேரத்தை நம்ம பயன்படுத்தணும். இந்த நேரத்தில் நல்லதை மட்டுமே நம்ம பிரார்த்தனை செய்யணும். அடுத்தவங்களுக்கு எக்காரணத்து கொண்டும் தீங்கு நினைக்க கூடவே கூடாது. அது நமக்கே தவறாக போயிடும். ரொம்பவே அற்புதம் வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம வேண்டுதல் வைக்கும்போது நமக்கு பணம், பதவி, அந்தஸ்து இப்படி அனைத்துமே நமக்கு கிடைக்கும். பரம ஏழை பணக்காரராவது உறுதி. நம்முடைய புண்ணிய சக்திக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தினத்தில் தேய்பிறை சஷ்டி திதியும் வருது. முருக பக்தர்கள் அனைவருமே இந்த நேரத்தில் நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் முருகப்பெருமானை கூட நீங்கள் வணங்கலாம். தேய்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷமான ஒன்று. நம்முடைய வேண்டுதல் நிறைவேறத்துக்கு முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு முக்கியமாக ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். இந்த தீப வழிபாடு செய்யும் நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது, நாங்கள் அசைவம் சாப்பிடணும், அபிஜித்தில் நாங்கள் தீபம் ஏற்றிட்டு அசைவம் சாப்பிட்லாமான்னா, சஷ்டி விரதம் எடுக்கிறவங்க நீங்கள் அபிஜித் நட்சத்திரத்தில் நீங்கள் விரதம் எடுக்கிற நீங்கள் சாப்பிடாமல் இருங்க, நான்வெஜ் தவிர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த அபிஜித் நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த சஷ்டி திதி தீப வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது. சஷ்டி தினத்தை அன்னைக்கு நீங்கள் சாப்பிடாமலும் விரதம் இருக்கலாம், சாப்பிட்டும் விரதம் எடுக்கலாம். எளிய உணவுகளை உட்கொண்டு அசைவத்தை தவிர்த்து நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து மனதார வேண்டிக்கிட்டு இந்த தீப வழிபாடு செய்யலாம். இதற்கு 2 வாழைப்பழம் தேவை. ஒரு சின்ன தட்டில் வாழைப்பழத்தை வைங்க. எப்பொழுதுமே நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தும் போது சில்வர் பிளாஸ்டிக்கை தவிர்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை தட்டை இல்லை செம்பு தட்டை அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 வாழைப்பழத்தை வச்சு நடுவில் கட்டமாக, இப்போ டிஸ்பிளேயில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கட்டமாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றும் போது
முருகருக்கு எளிமையான நைவேத்தியம் ஏதாவது வைங்க. இல்லைன்னா 2 டைமண்ட் கல்கண்டாவது வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. முருகர் வழிபாட்டுக்கு செய்கிற மாதிரி உங்கள்கிட்ட வெற்றிலை பாகு பூ பழம் இருந்தால் கூட நீங்கள் அதையும் சேர்த்து தீபத்தோடு ஏற்றி முருகப்பெருமானை மனதார வணங்கிக்கலாம். இந்த விரதத்தை தொடங்குற நாள் தேய்பிறை சஷ்டியில் தொடங்குங்க. இந்த வாழைப்பழம் தீபம் ஏற்றுவது தேய்பிறை சஷ்டியில் தொடங்குங்க. இந்த தீபத்தை நீங்கள் வளர்பிறை சஷ்டிலையும் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஆனால் தொடர்ந்து செய்யும் பொழுது நீங்கள் வேண்டும் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும். குறிப்பாக திருமண தடை, குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக கந்தன் அருளால் நல்ல பலனை பெறலாங்க. சஷ்டி திதியில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் தோரம்பருப்பு தீபம் நீங்கள் ஏற்றலாம். தோரம்பருப்பு தீபம் ஏற்றுவதனால நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும். தோரம்பருப்பு தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா தோரம்பருப்பு தானம் கொடுக்கலாம். வெற்றி நமக்கு கிடைக்கணும், பணம் அதிகரிக்கணும், பணவரவு அதிகரிக்கணும், கடன் தீரணும்னா நீங்கள் வெற்றிலை தீபமும் நீங்கள் ஏற்றலாம். நீங்கள் சஷ்டி திதியை உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் வணங்குவீங்களோ அதே முறைப்படி நீங்கள் வணங்குங்க. அப்படி இல்லைன்னா எங்களால் இது எதுவுமே பண்ண முடியலமா, அந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அசைவம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சஷ்டி திதியில் நீங்கள் கோவிலுக்கு போய் ஒரு தீபத்தை மட்டுமாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடி முடிச்சுட்டு 24 நிமிஷம் தானே, அதை முடிச்சுட்டு நீங்கள் செய்யலாம். அபிஜித் நட்சத்திரத்தில் பணவரவு அதிகரிக்கணும்னா நீங்கள் இந்த பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் பச்சை கற்பூரம் கண்டிப்பாக தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் மல்லிகை மலர்கள் எந்த மலர்கள் வைத்தாலும் சரி அந்த 2 தீபத்துக்கிட்ட கொஞ்சமாக கண்டிப்பாக துளசி இலை வச்சு பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசியை கூட நீங்கள் பெருமாளுக்கு சாற்றலாம். அடியில் கொஞ்சமாக துளசி இலை வச்சு வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வைக்கிற தண்ணீரில் கூட 2 துளசி இலையும் துளி பச்சை கற்பூரமும் போடலாம். பெருமாளுக்கு உகந்த பச்சை கற்பூரமும் துளசி இலையும் நம்ம போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அந்த தீபம் 24 நிமிஷமும் உங்கள் வேண்டுதல் வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடுங்க. அந்த கொஞ்சமாக அந்த சுவாமிகிட்ட வச்சோம் இல்லையா தீபத்துக்கிட்ட, அந்த துளசி இலையும் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் ஒரு சின்ன முடிச்சா கட்டி வெள்ளை துணியோ அல்லது மஞ்சள் துணியோ சின்ன முடிச்சா கட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கோங்க. பண வரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கும். பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியணும்னா நீங்கள் அபிஜித் நட்சத்திரத்தில் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட பச்சை கற்பூரம் இருக்குன்னா வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதற்காக நீங்கள் கவலைப்பட வேணாம். துளசி இலைகள் எங்கேயுமே கிடைக்கும். அதை வைத்து நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை மனதார வணங்கிக்கோங்க. அபிஜித் ஸ்துதி பார்த்தீங்கன்னா அபிஜித ஆகமந்ததீர அபிஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதீனாம் நலகங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணுமேதினாம் பவத வலாம்சுத பரிபாலய சரணாகத பாகிமா. என்ன வேண்டுனாலும் நடத்தி தரும் அற்புத மந்திரம். உங்களுக்கு இது நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதையுமே நீங்கள் அந்த நேரத்தில் இந்த ஸ்துதியை கூட நீங்கள் சொல்லலாம். பணம், பதவி, அந்தஸ்து அனைத்துமே கிடைக்கும். பரம ஏழையும் பணக்காரராக இந்த தீபத்தில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை நீங்கள் கலந்து ஏற்றி பாருங்கள். இந்த தடவை அபிஜித் நட்சத்திரம் இது போல் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். கடின உழைப்பையும் நேர்மையையும் நம்ம என்றைக்குமே கைவிடக்கூடாது. அதோடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை நம்ம இந்த தீபத்தை ஏற்றி ஒரு முறை நம்ம வணங்கிட்டு அடுத்தது நமக்கு நடக்கலைன்னு சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு மாதமும் அபிஜித் அந்த நட்சத்திரம் வரும். அந்த 24 நிமிடத்தை தவற விடாதீங்க. கண்டிப்பாக நம்முடைய புண்ணிய சக்திக்கு தகுந்த மாதிரி அனைத்து நல்லதுகளும் நமக்கு விரைவிலேயே நடக்கும். முழு நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாடை செய்து பாருங்கள். மறக்காமல் அந்த 24 நிமிடத்தை மறந்துடாதீங்க. 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:40 முதல் 7 மணி 4 நிமிடங்கள் வரை மனதார வணங்குங்க. நம்பிக்கையோடு வணங்குங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.